ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோமதிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு டிஃபன் காம்போ தான் பார்க்க போகிறோம். மில்லட், அதாவது சாமையை பயன்படுத்தி செய்யக்கூடிய ஒரு கார கொழுக்கட்டையும் அது தொட்டு சாப்பிட்ற மாதிரியான கார சட்னி ரெண்டுமே எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இந்த கொழுக்கட்டைக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் தேங்காய் சட்னி கூட வச்சு சாப்பிட்லாம், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வாங்க இந்த கொழுக்கட்டையும் சட்னியும் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இன்றைக்கி இந்த கார கொழுக்கட்டை செய்கிறதுக்குன்னு பார்த்திங்கன்னா முதல்ல சாமையை நம்ம வறுத்துட்டு பொடிக்க போகிறோம். அதுக்கு இன்றைக்கி செய்ய போகிற கொழுக்கட்டைக்குன்னு பார்த்திங்கன்னா மெஷரிங் கப்பில் 1 கப் அளவுக்கு தலை தட்டின மாதிரி சாமை எடுத்துருக்கிறேன். சாமைக்கு பதிலாக மற்ற மில்லட் வச்சும் இந்த கார கொழுக்கட்டை செய்யலாம். திணை, வரகு, குதிரைவாளி எது இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த சாமை அரிசியை மிதமான தீயில் நல்லா பொரிஞ்சு வர மாதிரி வறுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சாமை நல்லா பொரிஞ்சு இந்த அளவுக்கு வெளிராக வந்திருக்கு பாருங்கள். ரொம்ப செவக்கவோ கருகிடவே கூடாது, இந்த அளவுக்கு வறுபட்டால் போதும். இப்போ இதை எடுத்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க. இப்போ இந்த மாற்றின அரிசியை ஒரு 5-6 தடவை நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இந்த கழுவின அரிசியை இந்த மாதிரி ஒரு வடிகட்டியை வச்சு நல்லா வடிச்சிருங்க. அதில் இருக்க தண்ணி எல்லாமே நல்லா சுத்தமாக வடியட்டும், அதுக்கப்புறமா பொடிச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷமாக அப்படியே வடிய விட்டுருந்தேன், நல்லா வடிஞ்சிருச்சு. இப்போ இந்த சாமையை எடுத்து நம்ம ஒரு சின்ன மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்குவோம். மாற்றினதுக்கு அப்புறமா இதை பார்த்திங்கன்னா விப்பர் மோட், அதாவது பல்ஸ் மோடுன்னு இருக்கும் இல்லையா மிக்சியில், அதில் ஒரு 2 தடவை 3 தடவை விட்டிங்க அப்படின்னா குருணை மாதிரி நல்லா உடச்சி வந்துடும், ரொம்ப பொடியாக்கிற வேண்டாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு 3 தடவை தான் விப்பரில் விட்டேன். நல்லா குருணை அரிசி மாதிரி நல்லா பொடிச்சு இந்த அளவுக்கு வந்திருக்கு பாருங்கள். ரொம்ப நைஸாக பொடிச்சிட்டிங்கன்னா ஒரு மாதிரி களி மாதிரி ஆகிடும் நம்ம செய்கிறது. அதனால் உடச்ச மாதிரி நம்ம பண்ணோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இப்போ இதை நம்ம ஊற வைக்க போகிறோம். முக்கியமாக இது ஊற வைக்கிறதுன்னு பார்த்திங்கன்னா மோரில் ஊற வைக்க போகிறோம். இப்போ இந்த வெயில் காலம் மில்லட்லாம் சாப்பிட்றப்ப உடம்புக்கு குளிர்ச்சி ஆகணும்னா இந்த மோரில் ஊற வச்சு சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது. சப்போஸ் உங்களுக்கு மோர், அதாவது தயிர் அலர்ஜி அப்படின்னா நீங்கள் தண்ணியில் கூட ஊற வச்சுக்கோங்க. இப்போ இந்த மோரோட அளவுன்னு பார்த்திங்கன்னா 1 கப்பு மோர் எடுத்து இப்போ இந்த உடச்ச சாமையை அதில் சேர்த்துருக்குறேன். இது குறைஞ்சது ஒரு 30 நிமிஷம் இந்த சாமை இந்த மோர் நல்லா ஊறணும். இப்போ இது ஊறிக்கிட்டு இருக்க சமயத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா இதே கார கொழுக்கட்டைக்கு நம்ம பாசி பருப்பு நம்ம சேர்க்க போகிறோம். அதோடு சேர்க்குறப்ப அந்த ப்ரோட்டீனும் நமக்கு கிடச்சி ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும் இந்த சாப்பாடு. செய்ய போகிற கொழுக்கட்டைக்கு நான் எடுத்துருக்கிற அளவு பாசி பருப்புன்னு பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கப்பு மட்டும் எடுத்தால் போதும், ரொம்ப அதிகமாக வேண்டாம். இதுக்கு பதிலாக உடச்ச பாசி பயரும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இதை அந்த ஊறுற டைம் 30 நிமிஷம் ஊறுச்சுன்னா நம்ம ரெண்டுமே வேகிறதுக்கு நமக்கு கரெக்டாக இருக்கும். இது நல்லா ஊறட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 30 நிமிஷம் அந்த சாமை அந்த தயிரில் நல்லா ஊறியிருக்கும். இது ஊறுறப்பே பார்த்திங்கன்னா அந்த மோர் நல்லா உறிஞ்சி நல்லா கெட்டியாக உங்களுக்கு இந்த அளவுக்கு வந்திருக்கும். இப்போ அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நம்ம போட்டிருந்த அந்த பாசிப்பருப்பும் 30 நிமிஷம் ஊறி உங்களுக்கு இந்த அளவுக்கு இருக்கும். அப்போ தான் அது வேகிற டைமு நமக்கு இதுவும் வேகிறதும் கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம கார கொழுக்கட்டை செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ கார கொழுக்கட்டை தாளித்து செய்கிறதுக்காக நல்லா அடிகனமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. இதில் ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு இதில் தாளிக்கிறதுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, ஒரு 1/4 டீஸ்பூன்லேருந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உடச்ச உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ போட்டிருக்கிற கடுகு உளுத்தம் பருப்பு நல்லா பொரிஞ்சு செவக்கட்டும். இப்போ இந்த அளவுக்கு நல்லா செவந்து வந்ததுக்கு அப்புறமா நல்லா ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கினதுன்னு பார்த்திங்கன்னா மெஷரிங் கப்பில் 1 கப்பு சேர்த்துருக்குறேன். நிறைய வெங்காயம் போடுறப்போ ரொம்ப நல்லா ருசியாக இருக்கும். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ இதிலே நல்லா பொடியாக நறுக்கின இஞ்சி 1 டீஸ்பூனும் ஒரு 2லேருந்து 3 பச்சை மிளகாய் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. கூடவே பொடியாக நறுக்கின கருவேப்பிலை இலைகள் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த போட்டிருக்கிற வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா வேகணும், நிறம் மாறணும்னு அவசியம் இல்லை, அந்த அளவுக்கு வதக்கினா போதும். இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் வதங்கிக்கிட்டு இருக்கப்பே இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பொடியும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ எல்லாமே நல்லா வெந்து இந்த அளவுக்கு வதங்கிக்கிட்டு இருக்கப்போ கடைசியாக பொடியாக நறுக்கினா கொத்தமல்லி இலைகளை போட்டு ஒரு பெரட்டு மட்டும் பெரட்டி விட்டுக்கலாம், ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம். இப்போ நல்லா இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம ஊற வச்ச பாசி பருப்பு இருக்குது பார்த்திங்களா, அதுலேருந்து தண்ணியை வடிச்சிட்டு வெறும் பருப்பு மட்டும் சேர்த்துக்கோங்க. இந்த பருப்பை போட்டுட்டு 1 நிமிஷத்துக்கு மிதமான தீயில நல்லா வதக்கி விடுங்க.
இப்போ நல்லா இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறமா இதில் நம்ம இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்க போகிறோம். உப்பு பார்த்திங்கன்னா நம்ம எடுத்துருக்கிற அளவுக்கு 1லேருந்து 1.25 டீஸ்பூன் அளவுக்கு டேபிள் சால்ட்டு போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். பிறகு தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. ஆனால் இப்போ நான் சொல்கிற அளவு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ எல்லாம் நல்லா கலந்ததுக்கப்புறமா இப்போ தண்ணி சேர்த்துக்க போகிறோம். தண்ணின்னு பார்த்திங்கன்னா நம்ம 1 கப் அளவுக்கு சாமை எடுத்தோம். அதுக்கு 3 கப்பு தண்ணி தேவைப்படும். ஏற்கனவே நம்ம பார்த்திங்கன்னா 1 கப்பு மோரில் ஊற வச்சுருந்தோம். மிச்சம் இருக்கிற 2 கப்பு தண்ணி ஏற்கனவே அளந்து வச்சுருந்தேன், அதை சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இதிலே வந்து துருவின தேங்காய் ஒரு 1/4 கப்லேருந்து 1/2 கப்பு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ தேங்காயும் போட்டதுக்கப்புறமா நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ இந்த தண்ணி பார்த்திங்க அப்படின்னா நல்லா தளன்னு கொதிக்கணும். கொதித்ததுக்கப்புறமா நம்ம ஊற வச்ச சாமையை சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா தளன்னு கொதிக்க ஆரம்பிக்குது. இந்த சமயத்தில் நம்ம ஊற வச்சுருந்த அந்த சாமையை சேர்த்துக்கலாம். முக்கியமாக பார்த்திங்கன்னா அந்த மோரோடைய சேர்த்துக்கோங்க, மோரை வடிச்சிட வேண்டாம். இது சேர்த்ததுக்கப்புறமா அடுப்பு தீயை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ரொம்ப கம்மியாகவும் வேண்டாம், ரொம்ப அதிகமாகவும் வேண்டாம். நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இதை வந்து நம்ம வேக வைக்க போகிறோம். மில்லட்டுனாலே வேகிறது கொஞ்சம் நேரம் எடுக்கும். தண்ணியும் கரெக்டாக ஊற்றணும் உங்களுக்கு. இதை ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே மூடி வச்சு இடையில நல்லா கலந்து உப்புமா பதத்துக்கு கிளறி கொண்டு வந்துருங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 15 நிமிஷமாக நல்லா வேக வச்சுருந்தேன். நல்லா வந்து கெட்டியாகிடுச்சு பாருங்கள். இடையில திறந்து நான் வந்து ஒரு 2-3 தடவை கிளறி விட்டேங்க. பாத்திரமும் நல்ல அடிகனமான பாத்திரமாக எடுத்துக்கணும். அப்படி இல்லைன்னு பார்த்திங்கன்னா அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். நல்லா இந்தளவுக்கு கெட்டியாக வந்ததுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதான். இப்போ நீங்கள் வந்து நிறைய பேர் நினைக்கலாம் பாசிப்பருப்பு வெந்திருக்குமா இதுலேயே அப்படின்ட்டு. நம்ம ஊற வச்சதுக்கும் இந்த வேகிறதுக்கும் பார்த்திங்கன்னா பாசிப்பருப்பு நல்லா உங்களுக்கு வெந்து வந்திருக்கும். இனிமேல் நம்ம வந்து இட்லி தட்டில் வச்சு வேக வைக்க போகிறோம். அப்போ இன்னும் நல்லா சாஃப்டாக உங்களுக்கு வெந்துடும். இப்போ இதே சட்டியிலே கொஞ்சம் நேரம் நல்லா ஆற விட்டுருங்க. அப்புறமா பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவு வெதுப்பாக இருக்கிறப்ப நான் வந்து ஒரு தட்டுக்கு மாற்றிட்டேன். நல்லா இந்தளவுக்கு கெட்டியாக இருக்கணும் மாவு. ரொம்ப வந்து நீங்கள் சட்டியில் இறக்குறப்பே ரொம்ப வந்து சாஃப்டாக இருந்துச்சு அப்படின்னா கொழுக்கட்டை வந்து உங்களுக்கு குழப்பாக இருக்கணும். இதோட டெக்ஸ்சர் உங்களுக்கு ப்ராப்பராக இருக்கான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு மாவு எடுத்து பார்த்திங்க அப்படின்னா கையில் கொஞ்சம் கூட ஒட்டக்கூடாது. இந்தளவுக்கு இருந்துச்சுன்னா நம்ம கொழுக்கட்டை சாப்பிட்றதுக்கு கரெக்டாக பூ மாதிரி உங்களுக்கு இருக்கும். இதுவுமே இன்னுமே சூடாக இருக்கும். அதனால் கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் பிடிச்சிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஆறிடுச்சு. ஆறுனதுக்கப்புறமா கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் கையை வச்சு நல்லா அழுத்தம் கொடுத்து மாவை பிசைஞ்சு எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா பிசைஞ்சு கொண்டாந்தாச்சு. இப்போ வந்து நம்ம கொழுக்கட்டை செய்ய ஆரம்பிக்கலாம். கொழுக்கட்டை பார்த்திங்கன்னா உங்களுக்கு விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி எந்த சைஸில் வேணுமோ என்ன ஷேப்பில் வேணுமோ உருட்டிக்கலாம். நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிடி கொழுக்கட்டை மாதிரி நல்லா உருட்டி கார கொழுக்கட்டை ரெடி பண்ணியிருக்கிறேன். சில பேர் பார்த்திங்கன்னா உருட்டி கூட வச்சுக்குவாங்க, அதுவுமே நல்லாயிருக்கும். இப்போ எல்லாமே செஞ்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணியிருக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 15லேருந்து 18 கொழுக்கட்டை இப்போ நான் பண்ணியிருக்கிற சைஸில் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ இதை வந்து நீங்கள் ஒரு இட்லி தட்டுலேயோ அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஸ்டீமர் பிளேட்டில் வச்சு கூட நீங்கள் அவிச்சு எடுத்துக்கலாம். நான் இப்போ ஸ்டீமர் பிளேட்டில் தான் அவிச்சுக்க போகிறேன். முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா இட்லி தட்டோ ஸ்டீமர் பிளேட்டோ வைக்கிறப்ப நல்லா ஆவி வந்ததுக்கப்புறமா வைங்க. வச்சதுக்கப்புறமா குறைஞ்சது ஒரு 10 நிமிஷம் நல்லா வெந்துச்சுன்னா இந்த கொழுக்கட்டை பூ மாதிரி உங்களுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ இந்த கொழுக்கட்டை வந்து வெந்துக்கிட்டு இருக்கட்டும். இது வெந்துக்கிட்டு இருக்க சமயத்துக்குள்ளே நம்ம இதுக்கு தேவையான ஒரு கார சட்னி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இந்த கார சட்னி செய்கிறதுக்குன்னு பார்த்திங்கன்னா ஒரு பேனில் ஒரு 1.5 டீஸ்பூன் போல் நல்லெண்ணெய் சேர்த்துருக்குறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா இதில் வந்து பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உடச்ச உளுத்தம் பருப்பு போட்டுட்டு அதை நல்லா பொரிஞ்சு செவக்க விடுங்க. இப்போ நல்லா இந்தளவுக்கு பொரிஞ்சு செவந்ததுக்கப்புறமா இதில் காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகா நான் வந்து ஒரு 6 வரமிளகா சேர்த்து வதக்கிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா வரமிளகா நல்லா செவந்து வறுபட்டதுக்கப்புறமா இதில் வந்து நம்ம சின்ன வெங்காயம் சேர்த்துக்க போகிறோம். சின்ன வெங்காயம் வந்து ஒரு 30 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இந்த கார சட்னிக்கு சின்ன வெங்காயத்தோட டேஸ்ட்டு தான் நல்லாயிருக்கும். இல்லாத பட்சத்தில் நல்லா பெரிய வெங்காயமாக ஒரே ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்து வதக்கிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் வதங்கிக்கிட்டு இருக்கப்போ இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு 1/2 டீஸ்பூன் டேபிள் சால்ட்டு போட்டு வதக்கிக்கிறேன். இப்போ போட்டிருக்கிற வெங்காயம் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா ஒரே ஒரு மீடியம் சைஸில் தக்காளி நறுக்கினதுன்னு பார்த்திங்கன்னா 1/2 கப் அளவுக்கு சேர்த்துருக்குறேன். இப்போ இந்த தக்காளி நல்லா வேகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்குவோம்.
இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா வெந்துருச்சு, குழையணும்னு அவசியம் இல்லை. இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா இப்போ வந்து நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்து ஆற வச்சுடுங்க. ஆறுனதுக்கப்புறமா அரைச்சிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆறுனதுக்கப்புறம் சின்ன மிக்சி ஜாரில் போட்டிருக்கிறேன். இதை வந்து கொஞ்சம் கொரப்பாக தண்ணி ஊற்றாமல் அரைச்சிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். கொஞ்சம் கொரப்பாக இருந்தால் தான் இது வந்து டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நைஸாக அரைக்கக்கூடாது. இது எல்லா வகையான டிஃபனோடையும் சாப்பாடலாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ இது ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நமக்கு அங்கே கொழுக்கட்டையும் நமக்கு வெந்து வந்துருச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கொழுக்கட்டை உங்களுக்கு பார்த்துறப்ப கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். இதை கொஞ்சம் நேரம் ஆற விட்டதுக்கப்புறமா நீங்கள் வந்து பேன்லேருந்து எடுத்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இது ஆறுனதுக்கப்புறமா சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப ரொம்ப சூப்பரான ரொம்ப ஆரோக்கியமான மில்லட் கொழுக்கட்டையும் கார சட்னியும் ரெடி பண்ணியாச்சு. இதே மாதிரி அளவுகளோட இந்த ரெசிபியை நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதிஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.